இந்த வீடியோல டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா பை ஐயன் ஹர்ஸ்டின் அதில் இருக்கக்கூடிய செக்ஷன் 7.1 ஃபைனைட் ஃபீல்ட்ஸ் அதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து லெம்மா 7.1.1 அண்ட் அதனுடைய கராலரிஸ் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த லெம்மாவுடைய ப்ரூஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லெம்மா பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா நம்ம வந்து எஃப் அப்படிங்கிறத இந்த Z3 நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் congruence classes modulo 3 with elements class 0, class 1, class 2. Simply we denote in this way. ஸோ இதில் வந்து இந்த எஃப் இப்போ கே அப்படிங்கிறது வந்து கேங்கிறது ஒரு ஃபீல்டு வித் எஃப் ஹேஸ் இட் சப்ஃபீல்டு. ஸோ இப்போ இதில் டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப் 2 அப்படின்னு இருந்தா அதுக்கப்புறம் இந்த கேல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இட் வில் ஹாவ் 9 எலிமெண்ட்ஸ், 3 ஸ்கொயர் எலிமெண்ட்ஸ். ஸோ 2 அப்படிங்கிறது எஃப்ங்கிற அந்த ஃபைனைட் ஃபீல்டு. அது என்ன நம்ம எடுக்கிறோம்னா இந்த இடத்துல Z3 எக்ஸாம்பிள் தானே நம்ம பார்க்குறோம், அதனால எஃப் வந்து Z3ன்னு எடுக்கிறோம். அடுத்தது கேங்கிறது அதனுடைய சூப்பர் ஃபீல்டு, அதாவது எஃப் சப்ஃபீல்டாக வச்சிருக்கிற ஒரு ஃபீல்டு தான் கேங்கிறது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் கே ஓவர் எஃப் 2ன்னு இருந்து அண்ட் எஃப்னுடைய கேரக்டரிஸ்டிக் தட் இஸ் பி, ஹியர் இன் திஸ் கேஸ் இட் இஸ் 3. இது மாதிரி இருந்ததுன்னா கேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு புரிஞ்சதுன்னா தென் தியரம் in 2 lines we can finish. ஸோ இப்போ டைமென்ஷன் ஆஃப் கே ஓவர் எஃப் 2 அப்படின்னு இருக்கிறதுனால V1 V2 வில் பி எ பேசிஸ். ஏதோ ஒரு 2 பேசிஸ் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும், அதை V1 V2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ கேல இருக்கக்கூடியது இதனுடைய டைமென்ஷன் 2ன்னா it is k is spanned by 2 elements namely v1 v2. அப்போ கேல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா v1 பிளஸ் பீட்டா v2. இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் எங்கேருந்து எடுக்கப்படணும் அப்படின்னா எஃப்ல இருந்து எடுக்கப்படணும். சரி, நமக்கு கேங்கிறது இப்படி தானே நம்ம டினோட் பண்ணுவோம், கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் பீயிங் ஸ்பேண்ட் பை v1 அண்ட் v2. அது இப்படி தான் எழுதுவோம். இதில் ஆல்ஃபா பீட்டா வந்து எஃப்ல இருக்கும், எஃப்ங்கிறது Z3 வித் தீஸ் 3 எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டாக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம். ரெண்டுமே 0 0வா இருக்கலாம், ஒரு 0 ஒரு 1, ஒரு 1 0 1 1. அடுத்தது 2 வச்சு பார்க்கும்பொழுது 0 2 2 0 2 2, அப்புறம் வித் 1 and 2 1 2 2 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ஃபா பீட்டாக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் இந்த 9 எலிமெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 and 9 elements. So these are the 9 elements. So the number of elements in K is 9. அப்போ இது ரேஞ்ச் ஓவர் வாட் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதனுடைய டைமென்ஷன் ஓவர் எஃப், இதுதான் நம்மளுடைய எஃப். இந்த எஃப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, தட் இஸ் இட் இஸ் ஃபைனைட் ஃபீல்ட். ஸோ இந்த எஃப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப் என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் இன் திஸ் கேஸ் இஸ் 3 அண்ட் டைமென்ஷன் இஸ் 2. அப்போ கேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 ஸ்கொயர் எலிமெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இப்போ டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப் அது 3ன்னு இருந்து அந்த எஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் தட்ஸ் அ ஃபைனைட் ஃபீல்ட். சே Z2 நான் எடுக்கிறேன் அப்படின்னா Z2 அப்படின்னு நான் எடுக்கிறேன்னா தென் கேரக்டரிஸ்டிக் வந்து 2. அப்போ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே என்ன இப்போ ரெண்டுமே இந்த இடத்துல ப்ரைம் நம்பர்ஸ் தான், 2வும் சரி 3யும் சரி, அந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்க முடியாது. கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் மேலே வரணும், கேரக்டரிஸ்டிக் கீழே வரணும். ஸோ இந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக் 3 கீழே போட்டிருக்கோம், டைமென்ஷன் மேலே. ஸோ இப்போ இதே மாதிரி எஃப் வந்து Z7 எடுத்துக்கலாம். அப்போ கேரக்டரிஸ்டிக் வந்து 7 அண்ட் டிகிரி ஆஃப் கே ஓவர் எஃப்
அது பிரைம் நம்பரா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னா கேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? கேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா 7 பவர் 4. ஸோ எது கேரக்டரிஸ்டிக்கோ பேஸ் ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் கீழேயும் அந்த டைமென்ஷன் வந்து மேலேயும் இருக்கணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் கீழே டைமென்ஷன் மேலே. ஸோ இது வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் புரிஞ்சதுன்னா we can easily write out the proof for the first lemma. Statement வந்து if f is a finite field having q elements. So characteristic of f வந்து q. And f is contained in k where k is also a finite field. Then k has q power n elements where n denotes the degree of k over f. That is dimension is known. So let f be the given finite field with q elements and f be contained in k. Then and you're given the degree of k over f to be n. So since this degree, which is dimension of k over f is n, it will have elements v1 etc vn as I mean the number of elements should be n for any basis of k. ஸோ அதை வந்து v1 etc vn எடுக்கும் பொழுது any v in k is uniquely written as alpha 1 v1 plus and so on alpha n vn, where alpha is range over capital F. கேபிட்டல் எஃப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா q எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் படி இந்த கேக்குள்ள எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா q பார் n எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் வி ஆக்சுவலி அண்டர்ஸ்டுட் how we got 9 elements. எப்படி நமக்கு 9 elements வந்ததுன்றது இங்க தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் we are saying we have come to this conclusion. கேரக்டரிஸ்டிக் என்னவோ அது கீழேயும் டைமென்ஷன் என்னவோ அது மேலேயும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனி எலிமெண்ட் இன் கே இப்படி இருக்கும். ஆஸ் ஆல்ஃபா இஸ் ரேஞ்ச் ஓவர் எஃப்னா தென் கேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா கேரக்டரிஸ்டிக் என்னவோ அது கீழே டைமென்ஷன் என்னவோ அது மேலே. ஸோ கியூ பார் என் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம டீட்டெயில்டாக ப்ரூஃப் கொடுக்கல. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த இல்லஸ்ட்ரேஷன். ஸோ ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும். இப்போ அடுத்து ஒரு 2 கராலரி நமக்கு இந்த லெம்மால இருக்கு. அந்த கராலரிஸ் ஸ்டேட் பண்ணி ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் ஒண்ணு பார்க்கலாம். If f is a finite field of characteristic p, then f has a subfield isomorphic to jp. jpங்கிறது zp. So now let f be the given finite field of characteristic p. If e is unit element of f, then கேரக்டரிஸ்டிக் வந்து பின்னு எடுக்கிறதுனால பிஇ வில் பி 0. இப்போ ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் எம் you consider m to be positive, I mean you consider m to be an integer. m 0வா இருக்கணும்னா for some integer w m வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்னா wp or p must divide m. ஸோ இது என்ன why this one இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா என்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஆஃப் f வந்து p. இப்போ if we consider any integer m to be a multiple of this, then what will happen to e is a member of f ன்னும் பொழுது me என்ன ஆகும்னா it will become 0. Rather pe becomes 0. And when you consider m, which is wp, you will have that being multiple of pங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது 0ன்னு ஆகிடும். ஸோ யூ ஹாவ் யுவர் m to be 0 for some integer w, m வந்து wpன்னு இருந்தாலே இந்த மாதிரி ஆகிடும். ரைட். இப்போ f நாட்னு ஒரு கலெக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், which is set of all me where m is a positive integer. இப்போ என்ன சொல்ல போறோம்னா இந்த எஃப் நாட் அப்படிங்கிறது ஒரு சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முதல்ல எஃப் நாட்ல நானம்டியா எஃப் நாட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிஇ அப்படிங்கிறது 0 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் ஐ மீன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் பிங்கிறதுனால பிஇ பிகம் 0 அண்ட் தட் இஸ் அ மெம்பர் ஆஃப் எஃப் நாட். ஸோ எஃப் நாட் இஸ் நான் எம்டி. இப்போ இது சப்ஃபீல்டுன்னு சொல்றதுக்கு 2 எலிமெண்ட் எடுக்கிறோம், ஏ அண்ட் பி இன் எஃப் நாட்.
ஸோ a plus b நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது ne plus me, n and m integers. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல யூஸ் பண்ணோம்னா இது வரும். n integer, m integer, so n plus m named as k is also an integer. So ke belongs to positive integers. So f நாட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் டைப்ல இது இருக்கிறதுனால a plus b belongs to that. அதே மாதிரி ab நம்ம எடுத்தோம்னா ne me which is nm into இது integer, these two are integers, so take it as some k prime or ke, again a member of f naught. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபைனைட்டுங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கிறதுனால க்ளோஷர் மாத்திரம்தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ எஃப் நாட் இஸ் அ சப்ஃபீல்ட் ஆஃப் எஃப். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன சொல்ல போறோம்னா எஃப் நாட் இஸ் ஐசோமார்பிக் டு இசட்பி ஆர் ஜேபி. ஸோ அதுக்கு we define psi from f naught to jp in this way. இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல எம்இன்னு இருக்கு. ஸோ இதை காங்க்ரன்ஸ் கிளாஸ் மாடுலோ பி இந்த இந்த இன்டீஜர் எம்முக்கு, ஸோ கிளாஸ் எம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். இது நம்மளா இந்த ரூலை டிஃபைன் பண்றதுனால we have to prove that it is well defined, psi is well defined and on to one and homomorphism isomorphic சொல்லணும். ஸோ இப்போ வெல் டிஃபைன் சொல்லணும்னா டொமைன்ல ரெண்டு எலிமெண்ட் சேமா எடுத்தோம்னா நேம்லி NE ஈக்குவல்ஸ் எம்இனா இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா n மைனஸ் எம் இன்ட்டு இ ஈக்குவல் 0. ஸோ அப்போ எம்இ ஈக்குவல் டு 0 ஆகணும்னா ஆர் ராதர் கேஇ 0 ஆகணும்னா அந்த கே வந்து ஷுட் பி மல்டிபிள் ஆஃப் பி. ஸோ இப்போ இங்கே n மைனஸ் எம் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் பி. In other words, p must divide n minus m. So p divides n minus m na definition of congruence relation padi n must be congruent to m mod p, because already we know how that congruence modulo is defined. A is congruent to b mod n in general if and only if n divides a minus b. This if and only if definition. So you have this to be true and therefore n is congruent to m mod p வருது. இப்போ whenever a is related to b, இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். a related to b னா class a will be equal to class b. இதுவும் if and only if condition தான். So whenever a is related to b னா அதனுடைய corresponding equivalence clauses will be the same. So இந்த இடத்துல the equivalence relation congruence relation இருக்கிறதுனால இந்த congruence classes must be equal. பட் இது என்ன அப்படின்னா psi of ne, இது psi of me. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது ne equals me in the domain. டொமைன்ல I have f naught and in the codomain we have jp or zp. ஸோ அப்போ டொமைன்ல ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல் அப்படிங்கிறது எனக்கு கோடொமைன்ல இப்போ NE எடுத்தேன்னா அதுக்கு இங்க இமேஜ் வந்து கிளாஸ் n, ME எடுத்தேன்னா இங்க இமேஜ் கிளாஸ் m. ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம சொன்னோம்னா இங்கேருந்து ஈக்குவாலிட்டி இம்ப்ளைஸ் திஸ், இங்கேருந்து இங்கே போனோம்னா வெல் டிஃபைன்டு. அப்படியே ரிவர்ஸில் வந்தோம்னா 1 to 1, இதே இது ரிவர்ஸில் வந்தோம்னா 1 to 1 வரும். சரி, இப்போ ஆன் டு வந்து ஆப்வியஸ், ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ NE இப்போ ஏதோ ஒரு எலிமெண்ட் நான் எல் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் காங்க்ரன்ஸ் கிளாஸ் எல் எடுக்கிறேன் அப்படின்னா LE ஆட்டோமேட்டிக்லி வில் பி தி ப்ரீ இமேஜ். ஸோ இது வந்து பை தி டெஃபினேஷன் ஆஃப் தி அந்த ரூல் இட் செல்ஃப் வி ஹாவ் கோடொமைன்ல எப்படி எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே தான் இங்கே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆப்வியஸ்லி ஆன்ட்டுன்னு எழுதுவோம். இப்போ 1 to 1 சொல்றதுக்கு இங்கேருந்து வரணும் நம்ம. இமேஜஸ் ஈக்குவல் should imply pre-images equal. So psi of NE equals psi of ME, which means class n equals class m. அப்படின்னா elements are related அப்படின்னு ஒரு when classes are equal elements must be related. Relation வந்து congruence modulo p. So n congruent to m mod p வரும். The definition of congruence relation படிக்கு இது p divides n minus m. So this in turn implies that n minus m is a multiple of p. So when you consider n minus m e,
It is KPE, but PE is 0, so you have this to be 0. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது? NE equals ME. So the pre-images are equal. அப்படின்னா என்னுடைய psi 1 to 1. இப்போ homomorphism. அப்போ addition ஒன்று மல்டிப்ளிகேஷன் ஒன்று. ஸோ ரெண்டு கண்டிஷனை we have to check. ஸோ என்ன சொல்லணுங்கிறத இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதில் எல்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ணோம்னா இதை வந்து ரீரைட் பண்ணாக்கா n plus m into e டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ இதனுடைய இமேஜ் வந்து ஈக்குவலன்ஸ் இந்த லெஃப்ட் சைடு அது ஈக்குவலன்ஸ் கிளாஸ் வந்து n plus mன்னு வரும். பட் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் நத்திங் பட் தி இமேஜ் ஆஃப் NE அண்டர் psi. அதே மாதிரி இது இமேஜ் ஆஃப் ME அண்டர் psi. So that is what we need to establish RHS. அதே மாதிரி LHS எடுத்துட்டோம்னா it is NME. So இதனுடைய இமேஜ் பார்த்தோம்னா NMன்னு வரும். By the definition of multiplication modulo P, இதை நம்ம இந்த மாதிரி rewrite பண்றோம். Which is nothing but image of NE under psi multiplication modulo P image of ME under psi. So that is what we want to have on the right side. So ரெண்டுமே ட்ரூவா இருக்கிறதுனால psi is a ring homomorphism. So psi 1 to 1 on to and homomorphism அதனால F naught is isomorphic to JP. F naught is isomorphic to JP. On order of F naught என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் order of JPயும். So but this is number of elements in this is P. So F naught has P elements. F naught has P elements. இப்போ corollary ரெண்டு corollary இதுக்கு இருக்கு. ஒன்று, if F is a finite field of characteristic P, then F has P par M elements. அடுத்தது, if F has P par M elements, then for all A in F, A par P par M is A. So this is satisfied by all the elements in F. இது by corollary to Lagrange's theorem இந்த பார்ட் வந்துரும். இது இப்போ பண்ண இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த corollary வந்துரும். So F has if F is a finite field of characteristic P, then F has P par M elements. Since F is a finite field of characteristic P, by the above result, F has a subfield, say F naught with P elements. And you are taking that dimension of F over F naught to be, say, some M. Then by the above lemma, F should have P par M elements. So இந்த லெம்மால நம்ம என்ன சொன்னோம், கேரக்டரிஸ்டிக் Pன்னு இருக்குது and dimension தெரிஞ்சதுன்னா we can easily write out the number of elements in the superfield. So F should have P par M elements. அடுத்தது Fல P par M elements இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் ட்ரூ. ஆர் ராதர் எல்லா எலிமெண்ட்டும் இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதில் F ஹேஸ் P par M எலிமெண்ட்ஸுங்கிறத எடுத்துக்கிறோம். நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் நமக்கு தேவையா இருக்கிறதுனால ரெண்டு கேஸா பிரிக்கிறோம். ஒன்று ஜீரோ இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆப்வியஸாவே ஜீரோ பார் பி பார் எம்எஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அதனால அது ட்ரூ ஆப்வியஸ்லி. அடுத்தது கேஸ் டூல ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ எஃப்ல இருந்து ஜீரோ எலிமெண்ட் ரிமூவ் பண்ணோம்னா அதை எஃப் ஸ்டார்னு குறிக்கிறோம். இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா ஏற்கனவே எஃப்ல பி பார் எம் எலிமெண்ட்ஸ் ஒரு எலிமெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா பி பார் எம் மைனஸ் ஒன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எஃப் ஸ்டார் பிகம்ஸ் அ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். தேர்ஃபோர் பை corollary to Lagrange's theorem, அது அந்த செகண்ட் corollary என்ன சொல்லுதுன்னா a to the power order of g is e. ஸோ இப்போ இந்த இடத்துல யூ ஹாவ் a to the power order of f star to be இந்த இடத்துல ஒன்னு தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ யூ ஹாவ் திஸ். ஸோ பட் இதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும், பி பார் எம்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்துடுறோம். ஸோ யூ வில் ஹாவ் ஏ பவர் பி பார் எம் எலிமெண்ட்ஸ் டோட்டலாக இருக்கு, அதுலேருந்து ஒரு எலிமெண்ட்டை எடுத்துடுறோம். ஸோ இன் தட் கேஸ் பை தி ரிசல்ட் corollary to Lagrange theorem இது வருது. ஸோ இதுலேருந்து ஆட்டோமேட்டிக் that a par p par m equals a. This is true for all a in F. And in the next video we will see the third part of the section
the two lemmas, and here lemma 4 and theorem 7.1.1 ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நம்ம ஒரே ஒரு தியரமா நம்ம கொடுக்க போறோம். ஸோ லெம்மா 4 இஸ் ஹிடன், அதை எக்ஸ்பிளிசிட்டா நம்ம சொல்லலை. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த லெம்மாஸ் அண்ட் தியரம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.